வெல்கம் டு எஸ்டாஸ் ஈஸி இங்கிலீஷ். இந்த பதிவில் நர்சரி டீச்சர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ் ரூம் ஃப்ரேசஸ் பற்றி பார்க்கலாம். குழந்தைங்க கிளாஸ் ரூமுக்கு உள்ளால் என்டர் ஆகும்போது நாம் ஜென்ரலாகவே கேட்கக்கூடியவை இவை. ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஹலோ, நீ எப்படி இருக்க? ஹாய், ஆர் யூ ஃபைன்? ஹாய், நீ நல்லா இருக்கியா? குட் மார்னிங், ஹவு டு யூ ஃபீல்? காலை வணக்கம், எப்படி இருக்க? ஹேய், வாட்ஸ் அப்? ஹேய், எப்படி இருக்க? இப்படி பல வடிவங்களில் கேட்கலாம். இனி நீ ஸ்கூலுக்கு இன்னைக்கு எப்படி வந்த? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவு டிட் யூ கம் டு ஸ்கூல் டுடே? How did you come to school today? இப்படி கேட்கலாம். நான் வேனில் வந்தேன், இதை எப்படி சொல்லலாம்? மேம், ஐ கேம் பை வேன், ஐ கேம் பை பைக், ஐ கேம் பை பஸ் அப்படின்னு சொல்லலாம். மேம், நான் நடந்து வந்தேன், இதை எப்படி சொல்லலாம்? மேம், ஐ கேம் ஆன் ஃபுட், மேம், ஐ கேம் ஆன் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இனி நீ யாரோட ஸ்கூலுக்கு வந்த? இதை எப்படி கேட்கலாம்? whom have you come with? whom have you come with? இப்படி கேட்கலாம். மேம், I have come with my mom, I have come with my dad, I have come with my brother. இப்படியும் பதில் சொல்லலாம். இப்போ இதே கேள்வியை இப்படியும் கேட்கலாம். who brought you to school? யார் உன்னை ஸ்கூலுக்கு கூட்டி வந்தது? who brought you to school? யார் உன்னை ஸ்கூலுக்கு கூட்டி வந்தது? இப்படியும் கேட்கலாம். இதற்கு பதில் my dad brought me to school, my mom brought me to school, my granny brought me to school, the van driver brought me to school, the auto driver brought me to school. இப்படி பல பதில்களில் சொல்லலாம். இனி நீ காலை உணவு உண்டாயா? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Have you had your breakfast? Have you had your breakfast? இப்படி கேட்கலாம். நீ காலை உணவாக என்ன சாப்பிட்ட? இதை எப்படி கேட்கலாம்? What have you had for breakfast? What have you had for breakfast? இப்படி கேட்கலாம். or what breakfast have you had? What breakfast have you had? இப்படியும் கேட்கலாம். நம்ம சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா? இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Shall we dance together? Shall we sing together? நாம் சேர்ந்து பாடுவோமா? Shall we jump together? நாம் சேர்ந்து குதிப்போமா? அதற்கு எஸ், லெட்ஸ் டான்ஸ், லெட்ஸ் சிங், லெட்ஸ் ஜம்ப் இப்படி பதிலும் சொல்லலாம். இனி குழந்தைகளை எப்படி பாராட்டுவது? ஹவு டு காம்ப்ளிமெண்ட் சில்ட்ரன் அப்படின்னு பார்க்கலாம். யூ லுக் பியூட்டிஃபுல் டுடே, நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லலாம். ஆர் யூ லுக் ஸோ பிரிட்டி டுடே அப்படின்னு சொல்லலாம். யுவர் ஸ்மைல் லுக்ஸ் பியூட்டிஃபுல், உன்னோட சிரிப்பு அழகாக இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். திஸ் ட்ரெஸ் லுக்ஸ் வெரி நைஸ், உன்னோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். யூ லுக் லைக் எ லிட்டில் ஸ்டார், நீ ஒரு நட்சத்திரம் போல் இருக்க அப்படின்னும் சொல்லலாம். யூ லுக் லைக் எ லிட்டில் பிரின்சஸ், நீ ஒரு குட்டி ராஜகுமாரி போல் இருக்க அப்படின்னும் சொல்லலாம். யூ ஆர் அ ஹேண்ட்ஸம் பாய், நீ ஒரு அழகான பையன் அப்படின்னும் சொல்லலாம். யூ லுக் நீட் அண்ட் சார்மிங், உன்னை எல்லோரும் பார்க்கலாம் போல் இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். திஸ் சூட்ஸ் யூ வெரி வெல், இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னும் சொல்லலாம். ஐ லவ் யுவர் க்யூரியாசிட்டி, உன் ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்
அப்படியும் சொல்லலாம். யுவர் ஸ்மைல் ஆல்வேஸ் ஷைன்ஸ். உன்னோட சிரிப்பு ரொம்ப ஷைன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். யூஆர் ராக்கிங் வித் யுவர் டான்ஸ். உன் டான்ஸ் கலக்குது அப்படின்னு சொல்லலாம். யுவர் டான்ஸ் இஸ் பிளாஸ்டிங். உன் டான்ஸ் அதிருது அப்படின்னு சொல்லலாம். யுவர் டான்ஸ் இஸ் அமேசிங். உன் நடனம் கலக்குது. யுவர் ஸ்டைல் இஸ் ஆசம். உன்னோட ஸ்டைல் செம்ம அப்படியும் சொல்லலாம். யூ சாங் ஸ்வீட். நீ இனிமையாக பாடினாய். யுவர் வாய்ஸ் இஸ் லைக் ஹனி. உன்னோட குரல் தேன் போன்றது அப்படின்னு சொல்லலாம். யூ லுக் லைக் எ பார்பி டால். நீ பார்பியை போல் இருக்க. யூ ஆர் ஷைனிங் லைக் எ பிரின்சஸ். நீ ஒரு ராஜகுமாரி போல் மின்னுகிறாய். பியூட்டிஃபுல் ட்ரெஸ், பியூட்டிஃபுல் சைல்ட், 10 out of 10. அழகு உடை, அழகு குழந்தை, 10க்கு 10. இப்படி கூட நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் ப்ராக்ரஸ். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ ப்ராக்டிஸ் வெல் and drop out. Thank you.